சரிம்மா, நைட் ஆயிடுச்சு, இருந்துட்டு நாளைக்கு போங்க. இல்லப்பா நாங்களாம் இன்னைக்கே வந்துருவோம் தான் சொல்லிட்டு வந்தோம். லக்ஸ் இங்கே இருக்கலாம் லக்ஸ். எனக்கு எதுவும் இல்ல. உங்க வீட்ல எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்களா? அதெல்லாம் பாத்துக்கலாம் லக்ஸே. வினி உங்க வீட்ல இல்லைன்னா நான் போய் கேட்டுறேன் லக்ஸே, இரு. சரி போய் கேட்டுட்டே வந்துருங்க எல்லாம். ஏன் பிரபா உங்க வீட்ல எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்களா? என் வீட்லயா? ஏன் அலெக்ஸ், 4 முடி வீட்லலாம் 4 முடி இல்லைன்னா தான் சந்தோஷப்படுவாங்க, வேணா பாரு. ஏச்சினே ஓவரா பண்ணாத என்ன, எங்க வீட்ல தேடுவாங்க நேலாம். ஆமா 4 முடி தேடுவாங்க, கண்டிப்பா தேடுவாங்க உன்னைய. தேடுவாங்கல்ல? எப்படி தெரியுமா தேடுவாங்க? ஏதோ குட்டையில ஏதோ உளுந்து கிடக்குறியான்னு தேடி இருப்பாங்க. என்ன வேணி பேசிட்டியா? பேசிட்டேன் லக்ஸே, சரின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன லக்ஸே, ஜாலியா இருப்போம் வாங்க. சரி அப்பா நாங்களாம் போய் மேலே படுத்துக்கிறோம், நீ இங்கேயே படுத்துக்க. அவன் வந்தானா அவனுக்கு சாப்பாடு போட்டு படுக்க வை, என்ன பண்றது? சரிம்மா, பெட்ஷீட் எல்லாம் பாருங்க, உள்ள இருக்கு, எடுத்துட்டு போய்க்கோங்க. அட மாம்சே, எங்களுக்குலாம் வேர்த்து ஊத்தும், அதெல்லாம் யார் எடுத்துட்டு இருக்கா? நாங்க பாட்டு போய் ஜாலியா படுத்துட்டு கதை பேசிட்டு இருப்போம் பாருங்க. சரிம்மா, போய் படுத்துக்கோங்கம்மா, போங்கம்மா. சரிப்பா நாங்க போய் படுத்துக்கிறோம். சரிம்மா. இப்படி படுத்துட்டு இருக்கிறது கூட நல்லா தான் இருக்குல்ல? ஆமாப்ல, நல்லா இருக்குல்ல இப்படி படுத்துட்டு இருக்கிறது. ஆமா சின்ன, நல்லா இருக்கு. இனிமே அடிக்கடி இங்க வந்துடலாம். அதனால என்ன, இனிமே எப்ப வேணாலும் வரலாம், இது நம்ம வீடு இனிமே. ஆமாப்ல, நல்லா ஜாலியா இருக்கு. நீ நல்லா நிம்மதியா தூங்க போறோம். மெயினா என் மாமியா கிழவி தொல்லை இல்ல. ஆமாம்மா, நீங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி உங்க மாமியாரும் அவ தொல்லை இல்லாம நிம்மதியா இருக்கும் அப்படின்னு பொண்ணு கூட ஜாலியா இருக்கும் பாரு. ஆமாப்ல, கரெக்ட். அப்படியே சொல்ற. உங்க வீட்டுல நடக்கிறது எல்லாத்துக்குமே தெரியுமே. ஆனா எங்க மாமியாரை நினைச்சாதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஏன் லட்சுமி, என்னாச்சு? அட லக்ஸ, அத்தான் அவ வந்துட்டாளே ரம்யா, அவ இருக்கும்போது என்ன பண்ண முடியும் எங்க அத்தையால? ஓ அப்படியா, அப்படின்னா கஷ்டமா? என்னை தனியா விட்டு போயிட்டாலே, தனியா விட்டு சிக்க வச்சுட்டாலே அப்படின்னு என் மாமியார் வேற புலம்பிக்கிட்டே இருக்கும். வேணா பாருங்க, நாளைக்கு கதை கதையா சொல்லும். இந்த நேரத்துல யாரும் எனக்கு ஃபோன் பண்றாங்களே. யாருன்னு எடுத்து பேசு லக்ஸ. ஹலோ, சொல்லுடி வாணி, என்னக்கா பண்ணிட்டு இருக்க? நானாடி, நான் நம்ம அப்பா வீட்டுக்கு தான் வந்தேன், இங்க தான் இருக்கேன். என்னக்கா சொல்லவே இல்ல? அட ஏன்டி நீ வேற, நம்ம கூட ஒன்று பறந்துச்சே தருதல, சொல்ற பேச்சை கேட்காம அடங்காம திரியுதாட்டு இருக்கு. அதான் அப்பா வந்து என்ன ஏதுன்னு பார்த்துட்டு போ அப்படின்னாரு, அதனால தான் வந்தேன். நீ மட்டும் போனியாக்கா? இல்லடி, என் கூட இருப்பாளுங்களே என் ஃப்ரெண்ட்ஸு, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் வந்தோம். அட அப்படியாக்கா, சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேன். ஏண்டி இப்போதாண்டி உன் புருஷன் வீட்டுக்கு போனேன், இந்த மாதிரி திரும்ப இங்கே வரேன்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான். அதுக்குனால தான் சொல்லலை, இல்லைன்னா சொல்லியிருப்பேன். ஆமாக்கா, நீ சொல்கிறதும் சரிதான். என்ன ஒழுங்கா பேசுகிறானா இல்லையா? என்னத்தக்கா அவன் பேசுகிறான்? ஆக்கி வச்சு நல்லா தின்னுட்டு நல்லா திரிஞ்சிட்டு திரியிறான், வேலைக்கு போகிறான் வரான், அவ்வளோதான். வேறு என்ன இருக்குது சொல்லு? ஆசையாவை 2 வார்த்தை பேசுகிறான், ஒன்றும் கிடையாது. சரி இரு பார்க்கலாம், என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லையே. நமக்கு அம்மா இருந்தால் கூட ஏதோ அம்மா கிட்டேயாச்சும் சொல்லிட்டு இருப்போம், என்ன பண்ணுறது. சரி விடு, பார்த்துக்கலாம், விடு. சரிக்கா, என்ன தம்பியை பார்த்தியா? பார்த்து நல்லா வெளுன்னு வெளுத்து தான் விட்டேன். இன்னும் ஆளக்கான வீட்டு பக்கம் நான் போனால் தான் வருவேன்ட்டு போனான், என்ன பண்ணுவான்னு தெரியல. அப்படியாக்கா, நல்லா சேர்த்துன்னு 2 வைக்கா. என்னைக்கு தான் அவன் பொறுப்பாக இருக்க போகிறானே தெரில. ஆமாண்டி, அவனும் கொஞ்சம் பொறுப்பாக இருந்து நம்ம அப்பாவை பார்த்துக்கிட்டானா பரவாயில்ல. என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரு வேலைக்காச்சும் போனால் பரவாயில்ல. ஆமாக்கா, எங்கே போகிறான் அவன்? எல்லாம் பசங்களோட சேர்ந்து சுற்றி திரியிறான். அதுக்கு தாண்டி அப்போ நம்ம ஏரியா பக்கம் ஏதாச்சும் இடம் இருந்தா சொல்லுங்க, வாங்கிட்டு அங்கேயே வந்துடலாம். கொஞ்ச நாளைக்கு இந்த பசங்களோட பிரிஞ்சிருந்தானாச்சும் அடங்குறானா பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாக்கா, அதுவும் நல்ல ஐடியா தான். கொஞ்சம் தள்ளி இங்கே வந்தானா அவனும் கொஞ்சம் திருந்துவான். அதான் பார்த்து சொல்லணும், பார்க்கலாம் என்னன்னு. அப்புறம் டீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேங்க்கா. அந்த பசங்க 2ம் நல்லா அழுத்தி விட்டு தான் படுத்துட்டு இருக்குங்க. ஏன் இப்படி சொல்கிற? அட நீ வேற, அவங்க அப்பங்காரன் இருந்தால் ஒரு நடிப்பு நடிக்குதுங்க, இல்லைன்னா ஒரு நடிப்பு நடிக்குதுங்க. என்னதான் பண்ணுறதுனே தெரில. இல்லைன்னா என்கிட்ட நல்லா பேசுதுங்கக்கா, இல்லைன்னா வச்சுக்க அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு ஆடி தெரியுதுங்க, ஏன்னா மதிக்கிறதே இல்லை. சரி விடு பார்க்கலாம், விடு. அதெல்லாம் சின்ன பசங்க தானே, பெருசானாலாம் சரியாயிடும். என்ன சரியாகுமோ. சரிக்கா, நீ தூங்கு, நான் நாளைக்கு ஃபோன் பண்ணுறேன். சரிடி. என்னைக்கா கிளம்புற? நாளைக்கே கிளம்பிடுவேன். சரிக்கா, நீ பாரு, நான் வச்சிடுறேன். சரி. என்ன லக்ஸ, என்ன உன் தங்கச்சிக்கு? அவளுக்கு என்ன எப்பயும் போலதான், அதெல்லாம் நல்லாவா இருக்குன்னு சொல்றா. என்னைக்குதான் உன் தங்கச்சி வளர்ந்து சரியாகுமோ, அதான் எனக்கு தெரியல. சரி லக்ஸு, படு. சரி லட்சுமி. அப்பாடி, நல்ல வேலை அக்கா போயிட்டாலாட்டு இருக்கு. சரி, நான் போய் மேலே படுத்துப்போம். டடா. அடா, இவன் கிளம்பலையா? இங்கதான் இருக்காளா? அச்சச்சோ, முழிச்சுக்கிது பாத்திர போறா. நான் போய் கீழே தூங்கிடுவோம்.